ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கல்லீரல் கிரேவி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். அதற்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்கல்லீரலை கட் பண்ணி சின்ன பீஸாக போட்டு குக்கரில் ஒரு 5 விசில் வர வரைக்கும் வேக வச்சு வச்சுருக்கேன். வேக வைக்கும் போது 1 டம்ளர் தண்ணி மட்டும் தான் சேர்த்தேன். கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பும் சேர்த்து வேக வச்சு வச்சுருக்கேன் 5 விசில் வர வரைக்கும். இதற்கு 3 வெங்காயம், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, 2 பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திரப்பூ, 3 லவங்கம், 3 ஏலக்காய், ஒரு சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் சோம்பு, 3 ஸ்பூன் ஆயில், குழம்பு மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன். இந்த பொருட்கள் எல்லாம் தான் நம்ம ஆட்டுக்கல்லீரல் கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயிலை சேர்த்துருங்க. இப்போ ஆயில் சூடான பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பொருள் எல்லாத்தையும் ஆயிலில் சேர்த்துருங்க. இப்போ பொரிஞ்ச பிறகு 2 பச்சை மிளகாய், அடுத்தது நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை, கிளறி விட்டுருங்க. அடுத்தது கட் பண்ணி வச்சுருக்க 3 வெங்காயம், அடுத்தது ஒரு தக்காளி, இது ரெண்டையும் சேர்த்துட்டு கிளறி விடுங்க. தக்காளி வெங்காயம் வதங்கி வரணும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கணும். ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு முறை நல்லா கிளறி விடுங்க. இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ என்ன பண்ணால் ஒரு மசாலாவும் சேர்த்துடலாம். மஞ்சள்தூள், சீரகத்தூள், அடுத்தது கரம் மசாலா, அடுத்து மிளகுத்தூள், அடுத்தது குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ கிளறி விட்டுருங்க கரண்டியில். மசாலாலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் சேர்த்துருக்கோம். இதை 1 நிமிஷம் வரைக்கும் வதக்கி விடுங்க. இதில் இருக்கிற பச்சை வாசனைலாம் போட்டோம். அடுத்தது நம்ம வேக வச்சு வச்சுருக்க ஆட்டுக்கல்லீரலை இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. நம்ம கிரேவி பண்ணுறதுனால தண்ணி அதிகமாக சேர்த்துக்காதீங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கூடுதலாக. இந்த நேரத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே ஆட்டுக்கல்லீரலை வேக வைக்கும் போதும் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டு தான் வேக வச்சுருந்தேன். அதனால் நீங்கள் அளவு பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் மூடி போட்டு வச்சுருங்க. 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும், கிரேவி ரெடி ஆகிடும். ஏன்னா நம்ம ஈரலை வேக வச்சு தான் வச்சுருக்கோம். அதனால் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. மூடியை திறக்கும் போது நல்ல ஒரு அருமையான வாசனை, நல்லா கமன்னு நம்மளுடைய ஆட்டுக்கல்லீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நல்லா கிளறி விட்டுருங்க. நம்ம உடம்புல ரத்தம் இல்லையா, அந்த கவலையே இனிமேட்டு இல்லை. இதை நம்ம அடிக்கடி உணவில் எடுத்துக்கும் போது நம்மளுக்கு உடம்புலையும் ரத்தம் அதிகமாக ஊற ஆரம்பிக்கும். இப்போ கடைசியாக என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்மளுடைய ஆட்டு கல்லீரல் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்ஸும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.